உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ நியூ இயர் வந்தோடனே என் பர்த்டே வந்துடும். நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் எல்லாமே. ஸோ எல்லாருக்குமே வந்து காமனாக தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி கேக் கட்டிங். ஸோ சின்னதாக ஒரு கேக்கு அதை அப்படியே கட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா நம்மளுடைய யூடியூப்பில் இந்த மாதிரி பர்த்டே எல்லாமே நம்மளை ஷேர் பண்ண முடியுது. நம்மளுடைய இது நல்லாயிருக்கு. ஆனந்த் ஏதாவது கேட்க போகிறாரா? கேக் வெட்டினதுக்கு அப்புறம் தான் கேட்க முடியும். கேக் வெட்டினதுக்காக கேட்க போகிறீங்களா? கேக்கையா இல்லை கேக் கேட்கணுமா இல்லை வேற ஏதாவது கேட்கணுமா? வெட்டணுமா வேணாமா? இப்போ வெட்டமா வேணாமா? இவ்வளோ தூரம் எடுத்தாச்சு, அப்புறம் வந்துட்டு வெட்டணுமா வேணாமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஸோ எப்படியுமே வந்து வயசாயிடுச்சு. ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சும்மா ஒரு 4 பீஸாக கட் பண்ணுற அவர் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஒரு நல்ல சூப்பரான ஒரு சாக்லேட் கேக்கு. இவ்வளோ பெரிய கேக்கை 4 பீஸாக கட் பண்ணுறோமா? இவ்வளோ பெருசாக தான் இருக்குது ஆக்சுவலாக, பாருங்க. ஓகே, நல்லா சூப்பராக தான் இருக்கு. ஸோ கேண்டில் இல்லை, பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஏதாவது விஷ் பண்ண வேணாமா? இல்லை, இப்போ கமெண்ட் போடுறவங்கலாம் பார்த்தா பெரிய கேக்கு வாங்க கூட காசு இல்லையா, இவ்வளோ குட்டி கூட கேக் வாங்கியிருக்கீங்க இது அப்படின்னு. ஒரு ஸ்டைலுங்க, இது ஒரு ஸ்டைல். அப்படியா? ஆமாம், அவ்வளோ வாங்கி நம்ம ஒரு அன்ஹெல்த்தியாக வேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கு குட்டி ஆக்கி விட்டா அழகாக இருக்கும். இது ஸ்டைல் தான். வயசு ஆக ஆக கேக் சைஸை கட் பண்ணிடலாம் பேசாமல். நல்ல ஐடியா. அப்போ இன்னொரு 10 வருஷத்துல இதை விட வந்துட்டு இதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த சைஸ் தான் இருக்கும் கேக். ஸோ இது நல்ல சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. செரி அந்த டாப் போட்டிருக்காங்க. சாக்லேட் கேக்கு. என்னங்க ஒரு பர்த்டே சாங்லாம் கிடையாதா? ஹாப்பி பர்த்டே. இல்லை இல்லை, வேணாம் பயந்துட்டு போகிறாங்க. இருங்க. ஓகே, சரி. நல்லா சூப்பராக வந்து 4 பீஸ் அழகாக வந்திருக்கு. நாங்கள் 4 பேரும் நல்லா ஷேர் பண்ண போகிறோம். ஸோ பர்த்டே விஷஸ் அப்படின்னு டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ பர்த்டே விஷஸ் என்ன அப்படின்னு பார்க்க ஆர்வம் வந்திருக்கவங்களுக்கு சில விஷயஸ்லாம் நம்ம வந்து நம்ம மைண்ட்லேயே இருக்கும். நம்ம ஃபேமிலி, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, நம்ம பற்றி நம்ம ஏதாவது வேண்டுறோம் அப்படின்னா வந்துட்டு அது கொஞ்சம் பர்சனலான சூப்பரான விஷஸ் இருக்கும். ஆனால் சில பப்ளிக் விஷஸும் இருக்கும். சிலதெல்லாம் நல்ல விஷஸ். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இப்படி இருந்தால் நாடு நல்லா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, மக்கள் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, நல்லா இருப்பாங்களே, அப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கலாங்க. என்னங்க ஏசிரிக்கிறீங்க சொல்லுங்க. ஆமா, ஆனந்துக்கு வந்து இந்த கேமரா எடுக்கிற டியூட்டி எல்லாம் கம்மியான நல்லா இருக்குமே. நல்லா இருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட்ல வராதுதான். ஒரு கேமராமேனோட டியூட்டி கேமரா எடுக்கிறது. கேமரா எடுக்காம இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது அது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ புத்தாண்டில் நல்ல விஷயங்கள்லாம் நினைங்க, நல்ல நல்ல விஷஸ்லாம் பண்ணுங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சூப்பராக வந்து கேக் கட் பண்ணியாச்சு. பப்ளிக் விஷஸ் 3 விஷயங்கள் நல்லா உருப்படியாக எனக்கு தோன்ற விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆனந்த் வந்து அது நான் சொல்கிறத கண்டிப்பாக ஏதாவது கவுண்டர் கமெண்ட் கொடுப்பார்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டதுனால முதல்ல வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் போட்டுருவாங்க வீடியோக்குள்ள. வீடியோக்கு பின்னாடி இருந்து எடுத்துட்டு இருக்காங்களே புதுசா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்களே, யார் அது கேமரா பின்னாடி அப்படின்னு ஆர்வமா இருக்காங்க. போட்டுட்டு போயிடலாம். எல்லாருக்கும் தெரியும், நான் இப்ப சொல்லணுமா? ஸோ வீடியோல வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர். சரி, எனிவே சூப்பர். இப்படியே ஆனந்த் வந்து வீடியோல வந்துட்டாரு. ஓகே, ஸோ பின்னாடி குரல் கொடுத்துருக்கிறது வந்து நிஜமான ஆள் தான், தெரிஞ்சுக்கங்க. ஆனந்த் வந்துட்டாரு, ஷேவ் பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஸோ பண்ண வச்சுட்டோம்ல. ஓகே, சரி வாங்க விஷஸ் பத்தி பேசுவோம். நார்மலாக வந்து இப்போ புத்தாண்டு வருது, பொங்கல் வருது, தீபாவளி வருது அப்படின்னா என்னன்னா என்ன படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு குதூகலம் வரும்ல. எப்படி ஒரு ஃபங்க்ஷன், இப்பெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்னா ஓகே ஒரு கெட் டுகெதர் வைக்கலாம், அதை நல்லா சாப்பாடுலாம் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்னென்ன அப்படின்னா வந்து ஒரு பொழுதுபோக்கு சம்மந்தமாக எல்லாருமே வந்து சினிமாவுக்கு போகிறாங்க. இது இந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்துலேருந்தே இருக்கு. அதனால படத்தை கரெக்டாக வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு பண்டிகையில் அது மாதிரி நல்லா சூப்பராக ரிலீஸ் பண்ணுவாங்க. அது விடாமுயற்சி வரலையும், அதையும் சொல்லிடலாம். அது நாங்கள் இந்த வாட்டி அஜித் படம் விடாமுயற்சி வரும்னு நினைச்சோம். பொங்கலுக்கு ரிலேட் ஆகுது நியூஸ் வந்திருக்கு. ஆமா, ஆனந்த் ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு. வருத்தமா இருக்கீங்களா? ஆமா, லாஸ்ட் 3 மாசம் என்னெல்லாம் தமிழ் படம் பார்த்தோம். ஆமா, எல்லாம் அப் டு டேட், எல்லா படமும் பாத்துருவோம் நாங்க. என்ன வருது படத்தை டக்குன்னு பாத்துருவோம். லேட்டஸ்டா பார்த்தது புஷ்பா 2. கங்குவா கூட தியேட்டர்ல போய் பார்த்தாச்சு. அந்த அளவுக்கு தைரியமா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் நாங்க பார்த்தோம். ஸோ எல்லா படமும் நல்லா பார்த்துனே தான் இருக்கோம். ஆனா ஒரு மனசுல ஒரு கவலை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, நிறைய இங்கே இருக்கிற எல்லா என்ஆர்ஐ ஃபேமிலிஸ், மேபி நான் நினைக்கிறேன் மற்ற கண்ட்ரிஸ்லையும் இந்த பிரச்சனை தான் இருக்குன்ட்டு. பட் யூகேல என்ன பிரச்சனை அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு யங் ஃபேமிலி வச்சுக்காங்க. ஒரு குழந்தை பிறந்து கொஞ்சம் 3-4 வருஷம் தியேட்டர் பக்கம் போக முடியாது, சத்தமாக இருக்குன்னு குழந்தைய கூட்டு போக மாட்டாங்க. ஒரு 4-5 வயசு ஆகிட்டா படம் பரவாயில்ல, இனிமேல் நல்ல மூவிஸ்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை சேர்ந்து மூவி போகணும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி நல்ல பண்டிகைக்கெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிற நல்ல ஃபேமஸான ஹீரோஸ், ஐயோ ரஜினிகாந்த் படமா வாங்க ரஜினிகாந்த் காட்டலாம் குழந்தைக்கு, அந்த மாதிரி நம்ம முக்கியமான ஆக்டர்ஸோட படங்கள்லாம் வரும்போது நமக்கு என்னன்னா
ஃபேமிலியே போக முடியாது, என்ன ரேட்டிங் வருமோ அப்படின்னு மக்களுக்கு ஒரு பயம் வருது பின்னாடியே. படம் போடும் போதே ரேட்டிங் என்ன போட போகிறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ரேட்டிங் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது, நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது அது மாதிரி. ஸோ சின்னதாக ஒரு பாட்டில் ஏதாவது ஒரு சீனில் தலையை வெட்டுற மாதிரி இருந்தாவோ இல்லை ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருந்தாவோ டக்குன்னு ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டு குழந்தைங்களாம் பார்க்க முடியாது, அபவ் 16 பார்க்கணும். 16ஆங்க 15ஆ? இல்ல 12 வரைக்கும் 12 and 12A வரைக்கும் ஓகே தான். அதுக்கு வந்து எல்லாரையும் கூட்டு போகலாம். 15 ரேட்டட் அப்படின்னா 15 வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்கள படத்துக்கு கூட்டு போக முடியாது. அது ரொம்ப ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து சில பெரிய படம்லாம் எஸ்பெஷலி ஐ திங்க் காலா படம்லாம் வரும்போது வந்துட்டு உள்ளே விடல. காலால கபாலி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் படம் எல்லாரும் கூட்டம் கூட்டமா வந்தப்போ பசங்களை சேர்த்து போட்டேன். ஏன்னா ரேட்டிங் முதலே போடல, பப்ளிஷ் பண்ணல. அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டதுக்காக தான் என்ன சீன் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேட்டிங் செட் பண்ணா ஃபர்ஸ்ட் சீனுக்கே எல்லாரும் வந்து சரி உள்ள விட்டானா கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பசங்களோட எல்லாரும் கேங்கா அப்படியே போனாலும் அங்கேயே வழி மறைச்சு பசங்களாம் உள்ள போக முடியாது, நாங்க எல்லாம் கையில டிக்கெட்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி திருப்பி ரீஃபண்ட் பண்ணி டிக்கெட் திருப்பி கொடுத்து வெளியே உட்காந்து பசங்க எல்லாம் ஓன்னு அழுது. சரி ஆமா ஆமா, ஒரு பயங்கரமா நீங்களே இமேஜின் பண்ணிக்காங்க சிச்சுவேஷன். என்னன்னா பசங்களுக்கு ஒரு கட்டத்துல வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வருதான்னு, சில பசங்க வந்து தமிழ் படங்களும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க இல்லையா, வருதா பார்க்கலாம்னு நினைக்கிறேன், அப்புறம் பார்க்க முடியாதான். அப்புறம் என்ன விஷயம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து போக முடியாது வேற, நீ வந்து உன் ஃப்ரெண்ட் யாராவது வராங்களா பாரு, போய் பார்த்துட்டு வந்த படத்தை நான் தனியாக போய் பார்த்துட்டு வரேன். ஸோ நம்ம ஃபேமிலியாக சினிமா பார்க்கறது அப்படின்றது தான் ஒரு அந்த காலத்துலேருந்தே வர ஒரு கல்ச்சர். பொழுதுபோக்குக்காக சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம். இந்த ரேட்டிங் அந்த ப்ராப்ளம்னால வந்து அது போக முடியாமல் நம்ம வெளிநாட்டில் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால என்ன சொல்லலாம், மெயினாக கொஞ்சம் எனக்கு தெரியல என்னன்ட்டு ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமா, சினிமாவில் சம்மந்தப்பட்டிருக்கவங்க இந்த ரிலீஸ் சம்மந்தப்பட்டிருக்கு என்ஆர்ஐயில் வந்து என்ஆர்ஐஸ் பார்க்கறதுக்காக இங்கே வந்து எப்படி உலகம் ஃபுல்லாக எல்லாரும் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து மேபி படம் எடுக்கும் போதே இல்லை ஏதாவது டேக் கேர் பண்ண நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சீன் இந்த மாதிரி தலையை கட் பண்ணதா அவசியம் இல்லைன்னா அதை இன்க்ளூட் பண்ண வேண்டாம். இல்லை இங்கே வந்து இன்னொன்று வந்து ரெட்டாக காட்டுறது பிளட்டை க்ரீனாக காட்டினா ஏதோ ஒத்துக்கிறாங்களா, அது மாதிரி ஏதோ ஆக்சுவலாக ஒத்துப்பாங்க. ஏன்னா இந்த அவெஞ்சர்ஸ் படம்லாம் வரும்போது அதில் வந்துட்டு தலையை வெட்டுவாங்க, காலை வெட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க. ஆனா என்னன்னா வந்துட்டு அதுல வந்து ரத்தம் வந்து ரெட் கலர்ல இருக்காது, கிரீன் கலர்ல. எல்லா படத்துலயும் அப்படியா இருக்கும், ரெட் படத்துலயும் வரும் இல்லையா, என்ன எக்ஸாக்டா என்ன கிரைட்டீரியான்னு தெரியல எங்களுக்கு. ஆனா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஃபேமிலியா போய் படங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அதுவும் மெயின் ஆக்டர்ஸோட படங்கள் பார்க்கலாம்னு நினைச்சா படங்களுக்கும் நல்ல வசூல் கிடைக்கும். ஏன்னா தியேட்டர் வந்து கொஞ்சம் காலியா இருக்கும். இதெல்லாம் வந்து சில்ட்ரன் நாட் அலோட பாத்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் அப்படியே காலியா இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லா அலமோதியும் கூட்டமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கே வந்து படம் வரணும்னா படம் எடுக்கிறவங்க அதை மட்டும் டேக் கேர் பண்ணி கொஞ்சம் பண்ணாங்கன்னா நம்மளும் வந்து பார்க்கலாம், பசங்களுக்கு ஆக்டர்ஸை காட்டலாம். அதுதான் மெய்யழகன் மாதிரி படம்லாம் எடுத்தாங்கல்ல, நல்லா இருந்துச்சு. மெயின் அது பேசுறதா இருக்கும்போது சின்ன பசங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷன் அந்த டான்ஸ் அதெல்லாம் சேர்த்து வர பார்க்கும்போது சின்ன வயசுல அவங்களுக்கு புரியும் இல்லையா. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு. அது மாதிரி நல்லா ஃபியூச்சர்ல அந்த மாதிரி நிறைய படங்கள் சேர்ந்து போய் ஃபேமிலிஸா இங்க எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரோட விஷயம் தான் காமனா கேட்கறோம், பர்த்டேக்கு கேட்கறோம், போட்டு தெளிக்கிறோம். நம்ம தமிழ் ப்ரொடியூசர்ஸ் தமிழ் டைரக்டர்ஸ் சங்கத்துக்கு வந்து அனுப்பி வைக்கணும். யார் அதுக்கு பொறுப்போ அவங்க ஏதாவது பண்ணணும் இல்லையா. இந்த ஆமா எல்லா மூவிஸ் பார்க்கவே முடியலையே, படம் வருது ஆனா ரேட்டிங் என்ன எல்லாருக்கும் ஒரு கவலையாயிடுது. அதான் ஒரு விஷயம், மொத்தமா 3 விஷயம் பப்ளிக் விஷ் தெளிச்சு விடலான்னு இருக்கேன் அப்படியே. ஸோ ஒரு விஷயம் இதான் எனக்கு. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா வந்துட்டு எனக்கு ரீசெண்டாக நிறைய இந்த மாதிரி நியூஸ்லலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அனிமல்ஸ் வந்து ப்ராப்ளம் பண்ணுது, ரோட்டில் வந்து அனிமல்ஸ் வந்து மக்களுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணுதுன்னு இருக்கு. ஸோ இது நிறைய நாங்கள் நியூஸில் இங்கேருந்தே கேட்டுருக்கோம். இப்போ நிறைய நியூஸில் வருது, சின்ன குழந்தைங்களாம் வந்து டியூஷனுக்கு நடந்து போனால் வெளியே எங்கேயோ ரோட்டில் போனாலும் வந்து நாய்கள்லாம் துரத்துது. ஒரு சீனில் அவனை பார்த்தேன், ஒரு மோட்டர் பைக்கில் ஒரு லேடி அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ரோட்டில் கரெக்டாக. ஆனால் திடீர்னு எங்கேயும் அந்த மாடு டக்குன்னு போய் அப்படியே அவங்கள அந்த வண்டியை இடித்து அப்படியே அவங்கள தள்ளி விட்டு அது பெரிய ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் மாடோ இல்லை நாய்களோ வந்து நிறைய நியூஸில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு வந்து ரோட்டில் போனால் ஐயோ நாய் வந்து துரத்தினா என்ன பண்ணுறது, கையில் ஒரு கல் மாதிரி எடுத்துன்னு போவேன். ஒருவேளை ஓடினா நல்லதா நடந்தா நல்லதா பயந்துனே கொஞ்சம் போவேன். அந்த காலத்துலேயே எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து ரோட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. இங்கே என்ன ரூல்ஸ் அங்கே என்ன இருக்குது, ரோட்டுக்கே போனதில்லை போல. அதான் ஏன்னா நம்ம நல்லா இங்கே வந்து மாடுலாம் பார்க்க முடியாது, அது எங்கேயாவது அபூர்வமாக ஃபார்மில் போய் பார்த்தா தான் பார்க்க. ஆமா, ஆனா அது வந்து நம்ம பார்த்துமே ஓடி போயிடும் இல்லையா. இந்த இதெல்லாம் வந்து நம்மளை துரத்துறதுக்காக வருது, நாய் நம்மள துரத்துது, மாடு நம்மகிட்ட வந்து முட்டுதுன்னா அந்த மாதிரி நமக்கு பாதிப்பு பண்ற அனிமல்ஸ் நம்ம ரோட்ல விட ஆபத்து, மான்கள் இங்கு ரோட கிராஸ் பண்ணும் அப்படின்னு போர்டே வச்சிருப்பாங்க. அது வரும் நமக்கு திடீர்னு கார் ஓடும்போது திடீர்னு மான் கிராஸ் பண்ணும், அது நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கும். நமக்கு என்னன்னா அது தான் ரோட கிராஸ் பண்ண போச்சு, அந்த நேரமா பார்த்து நம்ம அது குறுக்க போனோம், நம்ம தான் அது குறுக்க போனோம். மான் இருந்தா ஓகே, மாடு இருந்தா ஓகே. அதான் மனுஷங்களை வந்து மனுஷங்களுக்கு பயந்து இருக்கிற அனிமல்ஸ்னா வரைக்கும் ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது.
முடியாது, ஏன்னா தனியா அது இருக்குது அதோட என்வாயர்மெண்ட்ல. பட் இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாக்ஸோ இல்லை இந்த இதோ என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. மேபி அதுக்காக தனியா, ஆனா அதை வந்து அடைச்செல்லாம் வைக்கக்கூடாதுங்க, நல்லா ஃப்ரீயா தான் விடணும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பயோசி போட்டு விட்டுறலாம். கவர்மெண்ட் அதுக்கு ஏதாவது பண்ணுமா, என்ன பண்ணும், அதுக்கு என்ன நடவடிக்கை, சொல்யூஷன் எனக்கு சரியா தெரியல. ஆனா இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு கண்டிப்பா. ஆனா இது வெளிநாட்டுல கண்டிப்பா கிடையாது. இது யாரும் அலோ பண்ணுவாங்க. ரோட்ல ஒரு நாய் துரத்துது அப்படின்னு எந்த ஒரு நாட்டிலையுமே நான் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல இது வந்து இப்போ நாட் பாசிபிள். நல்ல வீட்டில் வளர்க்குற நாயை ஏதாவது கடிச்சுன்னா அதையே பேன் பண்ணி அதையே பயங்கர கேஸ் ஆக்குவாங்க. அதனால அது துரத்துச்சுன்னா மற்றவங்களே அது கொஞ்சம் நார்மல் ஸ்டேட்டோட இதுவாயிடுச்சு, கொஞ்சம் விகரஸாக பிஹேவ் பண்ணுது, டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னாவே பயங்கர ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படின்னா இங்கே ரோட்ல ஈஸியாக போயிட்டு இருக்கும்போது பசங்களாம் ஃப்ரீயாக ரோட்ல நடக்க முடியாது, சின்ன பசங்க அப்படின்றது. அந்த மாடு இதுக்கு சின்ன வயசுல ஒரு வாட்டி எங்கள் அப்பா இந்த குப்பை தொட்டியாண்ட போகும்போது அங்கே மாடு குப்பை தொட்டியாண்ட நின்றுட்டு இருக்கு. அது பாட்டுக்கு நிறைய நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம், குப்பை தொட்டியில் சாப்பிட்டு இருக்கோம், என்ன பண்ணுவோம். அவங்க ஒரு லேடி பக்கமாக போகிறாங்க, அப்படியே அவங்கள பிடிச்சி அப்படியே தூக்கி பிடிச்சி அந்த கொம்பில் போட்டு அவங்களும் பயந்து அப்படியே கத்துறாங்க. அப்புறமா போய் தள்ளதுல அப்படியே கொஞ்சம் லேடி கீழ்த்தள்ளி போட்டுச்சு அந்த லேடியை. இல்லை அதை எடுத்து சுத்தமா என்னமோ எனக்கு அந்த பவர் அவ்வளோ நம்ம எப்படி அனிமல்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதே எனக்கு வந்து அது நம்ம ஏதாவது பண்ணோம். அதுக்கு அது ஏதாவது பர்த்டே விஷயம்னா நான் பப்ளிக் விஷயம் பயங்கர விஷயம். மாடு நாயோட பயங்கரமான ஒரு விலங்கு வந்து சுத்தி எது அது கிளியரா சொல்ல முடிச்சேன்னா அந்த ப்ராப்ளம்க்கே நம்ம வரல. அது நிறைய கேஸ் வருது, நிறைய இதெல்லாம் வருது. அதுக்கு மக்களுக்கு குரல் கொடுக்குறாங்க, சவுண்ட் வருது. இதெல்லாம் வந்து அவ்வளோ குரலே கொடுக்காத மாதிரியும் இருக்கு, எந்த ஆக்ஷனும் எடுக்காத மாதிரி இருக்கு. தெரியல நமக்கு என்ன பின்னாடி ஏதாவது பண்றாங்களான்ட்டு. ஃபியூச்சர்லயாவது இப்போ திங்க் பண்ணா அட்லீஸ்ட் பல வருஷங்கள் கழிச்சாச்சு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சொல்யூஷன் வந்தால் நல்லா இருக்கும். சேஃபா கொஞ்சம் மக்கள் வந்து ரோட்ல நடந்து போகலாம் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே விஷ். இப்போ பர்த்டே இல்லை, விஷயம் தெளிக்க வேண்டியதுதான். என்ன நினைக்கிறதோ மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்லிட வேண்டியதுதான், தெரிக்கிறதுலாம். இது பர்த்டே விஷயம் வந்து இந்த அலாவுதீன் மற்பத விளக்கம் மாதிரி பெரிய விஷயம். அதாவது சின்ன சின்ன விஷயம்லாம் கிடையாது, பெரிய பெரிய விஷயம். ஆனால் பல பேர் சேர்ந்து நம்ம அதை சொல்லும் போது மேபி எங்கேயாவது ஏதாவது நடக்குமா அப்படின்றது தான் பார்க்கலாம். தெரியல. பட் இந்த மாதிரி நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளே இங்கேருந்து என்ஆர்ஐஸே கூட நம்ம ஊருக்கு போகும்போது திடீர்னு அவங்க அனிமல்ஸ்லாம் ரோட்ல இருக்குன்னு பார்க்கும்போது பசங்களுக்கு எல்லாமே வந்து என்னது ரோட்ல எப்படி அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு இதுவா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இவங்களாம் பழகாதனாலையும் அவங்களுக்கு எப்படி அது நடந்துக்கணும் அப்படின்னு சரியா தெரிய மாட்டேங்குது இல்லையா. ஸோ அது காமன் என்ஆர்ஐ ப்ராப்ளம்னு சொல்லிக்கலாம், பொதுமக்கள் ப்ராப்ளம்னு சொல்லிக்கலாம், இருக்கிற மக்கள் ப்ராப்ளம் சொல்லிக்கலாம். குவிக்கா லாஸ்ட் விஷயம், மூணாவது விஷயம் அப்படின்னு சொல்லிடுவோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் என்னன்னா வந்து ஜூரி சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். யூகேல இருக்கு, ஐ திங்க் யூஎஸ்லயும் இருக்குன்ட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூரி அப்படின்னா என்னன்னு ஆனந்த கூட வந்து ஜூரிக்கு கூப்பிட்டாங்க. பொதுமக்கள் யாரை வேணா ஜூரிக்கு கூப்பிடுவாங்க. இப்போ யூகேல வந்து லெட்டர் நமக்கு வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஜூரி நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேலை இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ்ல என்ன ப்ராஜெக்ட் லைவ்ல பண்ணலாம் அவங்க சொல்ற அந்த வாரம் அந்த டைம்ல என்னன்னா நம்ம போய் நேரா அங்கே போகணும், கோர்ட்டுக்கு போகணும். நம்ம இது வந்து என்னன்னா ரொம்ப அனானமஸா, யாருக்குமே என்னன்னே தெரியாது, அந்த கோர்ட்ல என்ன கேஸ் வரப்போனே தெரியாது. அது மாதிரி ரொம்ப ஒண்ணுமே தெரியாத பொதுமக்களும் வந்து அந்த கோர்ட்ல பங்கேற்று அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நார்மலா ஒரு ஜட்ஜும் இருப்பாங்க, ஜூரி சிஸ்டம் சொல்லி நிறைய பொதுமக்களும் இருந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. இந்த கேஸ் நடக்கும்போது அவங்க நல்லா அதை வாட்ச் பண்ணி பண்ணுவாங்க. அதுல வந்து சில பேர் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப நார்மலா இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் மைனாரிட்டி குரூப்ல ரொம்ப இந்த லோக்கல் பீப்புளா எல்லாமே கலந்த மாதிரி ஒரு கலப்படமா ஒரு அனானமஸா ஒரு செட் வரும். அப்போ என்னன்னா வந்து இதுக்கு அப்படி பண்றாங்கன்னா வந்து சொல்ற அந்த கேஸ் வந்து ரொம்ப நியாயமா இருக்கணும், கருத்து வேறணும், ஒருத்தரோட கருத்து மட்டும் கேட்டு அதை முடிவு பண்ணக்கூடாது, பல பேரோட கருத்துக்களை சேர்த்து ஒரு கரெக்டான ஒரு முடிவெடுக்கணும். அப்படின்னால முக்கியமான கேஸ்ல நிறைய வந்து இந்த மாதிரி ஜூரி சிஸ்டம் அப்படின்றத வச்சு பண்றாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல பண்றாங்க, யூகேல கண்டிப்பா பண்றாங்க. ஆனந்த் கூட முன்னாடி போயிட்டு வந்தார். அங்க போய் என்ன பண்றாங்கன்னா லாட் சிஸ்டம்ல போட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேச முடிஞ்சதா, உள்ள போக முடியல, உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதா ஜூரிக்கு? அதை பத்திலாம் டீட்டெயிலா பேசக்கூடாது. ஜூரியில என்ன பண்ணுங்கிறத வந்துட்டு வெளியே சொல்லக்கூடாது. ஆனா செலக்ட் பண்ணிட்டு கூப்பிடுற எல்லாராலையும் வந்து அந்த கேஸ் அட்டன் பண்ண முடியாது. சில பேருக்கு சான்ஸ் கிடைக்கும், சில பேர் வந்துருவாங்க. பட் அந்த டைம்ல அந்த வீக் அவைலபிளா இருக்கணும். அப்படிதானங்க? ரொம்ப சொல்லக்கூடாது, இதெல்லாம் சீக்கிரம். பட் ஆனா இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கனால எல்லாமே அவங்க வந்து என்ன இந்த கேஸ் பத்தி அவங்க முன்னாடி தெரிஞ்சு வந்துருவாங்களோன்றதா கம்ப்ளீட்டா கேஸ் சம்மந்தப்படாதவங்க தான் உள்ள சேர்க்கணும்ன்றதா அவ்வளோவா ஒரு மாதிரி ரொம்ப செக்யூர்டா பண்றாங்க. நல்லா இருக்கு. அப்ப என்ன அப்படி இருக்குன்னா வந்து ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப நியாயமா ஒரு நியாயம் ஒரு டேட்ல கூப்பிடுறாங்கன்னா அந்த டேட்ல நம்மளால வர முடியாததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இருந்துச்சுன்னா ஒரு தடவை வாய்தா வாங்குவோம், இந்த டேட்ல வர மாட்டேன்ட்டு. ஸோ நமக்கு ஒருவேளை ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த டேட்ல வர முடியாதுன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு தடவை போஸ்ட்போன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து ஆனந்த் சொல்றது அந்த காலத்துல இருந்து வர பிரச்சனை சொல்றாரு. என்னன்னா காலங்காலமா ஈத்தடிக்கிறாங்க கேசஸ். ஜூரியா வர முடியாது, இன்னைக்கு கூப்பிடுறாங்க, அந்த இதுல எனக்கு ஒரு மேரேஜ் இருக்கு, ஒரு ஈவென்ட் இருக்கு அப்படின்னா ஒரு தடவை சொல்லலாம் நான் வர முடியாது, இந்த டேட்ல எனக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அந்த வாரத்துக்கு பதிலா ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலும் நம்ம இல்லைன்னா அடுத்தது கண்டிப்பா நம்ம போய் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், நம்மள அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு.
ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன காரணம் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஊரில் நிறைய பாப்புலேஷன் இருக்குது, இல்லைன்னா எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் நம்ம காசு கொடுத்து இவ்வளோ பேர் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன காரணங்கள் சொல்லலாம், அதனால நம்ம பண்ணலன்னு சொல்லலாம். பட் அப்படி ஒன்று ஃபியூச்சரில் வந்து நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு முக்கியமான கேசஸ்க்கெலாம் ஒருத்தர் முடிவு பண்ணாமல் அவங்க மனசில் அவங்க மென்டாலிட்டி பொறுத்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மட்டுமே அவங்க வெறும் கேட்டு அந்த வாதங்களை கேட்டு மட்டுமே டிசைட் பண்ணாமல் ஒரு அனானமஸாக ஒரு குழு சேர்ந்து முக்கியமாக இது மாதிரி பண்ணுது, ஒரு ஜூரி சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம கோர்ட்டில் கேசஸ்லாம் முக்கியமான கேசஸாவது கண்டிப்பாக அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வரணும் அப்படின்றது எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய விஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல சூப்பரான இந்த பப்ளிக் விஷஸ்லாம் அப்படியே காமனாக தெளிச்சிட்டோம் நம்ம. உங்களுக்கும் ஏதாவது விஷயம்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து யாரையும் பாதிக்காதபடி நம்ம எதுவும் பிரச்சனையில் மாட்டி விடாத மாதிரி ஏதாவது உங்களுக்கும் விஷஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. எல்லாத்துக்கும் படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதையும் கேட்போம். அதனால் நான் வந்து பர்த்டேக்கு கொஞ்சம் பிளான்லாம் வச்சுருக்கேன். வெளியே சுற்ற போகிறேன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அதே. இன்றைக்கி ஜனவரி 2. ஸோ இந்த வீடியோ என் பர்த்டே அன்றைக்கி கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை எடிட் பண்ணி நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி வந்து கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது சுற்றலான்ட்டு. அதனால் இந்த பர்த்டே அன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணி ஏதாவது என்னுடைய மனசில் ரொம்ப நாள் இப்பவுமே எனக்கு கொஞ்சம் மனசில் ஓடிட்டு இருக்க சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை பற்றி நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள், தொடர்ந்து போடுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.